மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்டர் நம்பர் 13ல் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பார்ட் 2ல் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம முன்னாடி பார்ட் 1 இருக்கிற வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மேக்னெட்ஸ் பார்த்துருப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்னென்னு பார்த்துருப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர் என்னென்னு பார்த்துருப்போம். சரிங்களா? அதில் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் பார்த்துருக்கோம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் டைப் என்ன அப்படின்னா சர்க்குலர் லூப். சரிங்களா? சர்க்குலர் லூப்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்ன கான்செப்ட் தான், அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்தோம் இல்லைங்களா? இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஷேப்புக்கு பெண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்புக்கு வந்து பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் சர்க்குலர் லூப். இந்த மாதிரி சர்க்குலரில் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போடுவோம், அதுக்கு பேர் யூ ஷேப். அந்த மாதிரி போடக்கூடாது. சரிங்களா? ட்ரா பண்ணும்போது எப்படி வரையணும் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்பில் வரையணும். அது எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு சர்க்குலர் லூப். சரிங்களா? ஸோ அதை தான் அந்த டயக்ராமில் இங்கே கொடுத்துருக்குறோம், சர்க்குலர் லூப் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது கரண்ட் வந்து பாஸ் பண்ணால் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, இதுதான் சர்க்குலர் லூப்பு. என்ன பண்ண போகிறேன், இந்த எண்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேட்டரி வச்சு கரண்ட் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு எண்டு கொண்டு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ் வந்து பெருசாக போடணும், நெகட்டிவ் வந்து சின்ன கூட போடணும், போட்டு இந்தமாரி சிம்பிள் போட்டுடணும். இந்தமாரி நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி போகும், கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகும், இந்த மாதிரி போகும். கரெக்டாக ஆமாவா இல்லையா? கரண்ட் வந்து இந்த மாதிரி போகும். கரெக்டாக? ஸோ இந்த பொசிஷனில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளோட ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் தானே, இந்த மாதிரி தானே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது கரண்ட் வந்து இப்படி போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ரைட் ஹேண்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக? இப்போது ரைட் ஹேண்ட் ரூல் ஃபாலோ பண்ண என்ன பண்ணணும், இதுக்கு மேலே நம்ம ரைட் ஹேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா நம்முடைய தம் ஃபிங்கர் மேலே காமிக்கும். ஸோ எல்லா கரண்ட் ஃபிங்கருமே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்படி இருந்து இப்படி வர மாரி இருக்கும். ஸோ எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு இப்படி இருக்கும். இப்போ இங்கே எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிச்சா? அதாவது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். சரிங்களா? அதே கரண்ட்டு தான் இங்கேயும் போகுது. கரெக்டாக? அப்போ இங்கே எப்படி இருக்கும், அப்படியே நம்ம இந்த இடத்துல அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து தம் ஃபிங்கர், எல்லா ஃபிங்கருமே எப்படி இருக்குன்னா மேலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வர மாரி இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நம்ம கையை வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆனால் இந்த கண்டிஷனில் வரும்போது நமக்கு கரண்ட் வந்து கீழே வருது. ஸோ அதே கண்டக்டரை ஓகேங்களா கரண்ட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வரும், கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, நம்ம தம் ஃபிங்கர் இந்த மாதிரி இருக்கும், கீழே காமிக்கும், எல்லா ஃபிங்கருமே வந்துட்டு இப்படி இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி இருக்கும். இப்போ கிளாக் வைஸ் இருக்கும். இப்போ கரண்ட் எப்படி போகும், கிளாக் வைஸ் இருக்கும். இந்த இடத்துல எப்படி வரும், கிளாக் வைஸ் இருக்கும். இப்போ டீப்பாக அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா சரிங்களா, அதில் அரேஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு லைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த போர்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்கிற சர்க்குலர் லூப்பில் ஓகேங்களா நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கொண்டு போய்
கரண்ட் வந்து இப்படி தான் போகுது, இங்கே அப்படியே வந்து இங்கே அப்படியே கீழே வருது, இதுதான் டைரக்ஷன். சரிங்களா? இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே போகும்போது நமக்கு என்ன இருக்குது, ஐயோ erase பண்ணிட்டேனே, இது சர்க்குலர் மாதிரி தெரியல, இது சர்க்குலர் மாதிரி வச்சுக்கோ. ஓகேங்களா? ஸோ டீப்பாக அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் போகுதா, இங்கே வரும்போது கீழே வருதா. ஸோ மேலே போகும்போது நமக்கு எந்த கலர் இது இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. அதேமாரி தான் இங்கே வரும்போது ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வரும்போது கிளாக் வைஸ் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. சரிங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பேட்டரியில் மாற்றணும் அப்படின்னா ரிவர்ஸில் இருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் சென்டர் பாயிண்ட் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஆல்ரெடி படிச்சிருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நெவர் இன்டர்செக்ட்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீஜனில் சர்க்குலர் லூப் சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். ஓகேங்களா? மெயின் கான்செப்ட் அட் சென்டரில் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்துட்டு எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை எப்படி இது பண்ணோம் அப்படின்னா சேம் சென்டரில் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் வந்துட்டு என்ன ஆகும்னா உன்னுடைய கர்ல் ஃபிங்கர் எல்லாமே மென்ஷன் ஆகும். ஏன்னா அந்த டைரக்ஷன் ஏற்ற மாதிரி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகுற மாரி வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம தம் ஃபிங்கர் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா கரண்டோட தம் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட் வந்துட்டு கர்ல் ஃபிங்கர் மாதிரி வரும். ஸோ அதை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க, அதனால் வேண்டாம். ஆனால் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து மாறும். ஓகேங்களா? சென்ட்ரல் பொசிஷன் வைக்கும்போது மட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நம்ம இதை மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். ஸோ அதோட கிளியர் பிக்சர் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ரெட் கலருங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் லூப். ஸோ கரண்ட் போகும்போது என்ன ஆகுது, இந்த ரீஜியனை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டாக? இப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாக நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ஃபார்ம் ஆகுது, இந்த ரீஜன் ஃபுல்லாக கிளாக் வைஸ். ஸோ இது கிளாக்கு, இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரீஜன்லையும் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஒரே லைனில் ஃப்ளோ ஆகுது, அது ஒரே ஷேப்பில் லைன் இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா சென்டர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் இதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பொசிஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு. அதேமாரி இங்கே டீட்டெயிலாக அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா சென்டரில் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சர்க்குலர் லூப் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் நம்ம பெண்ட் பண்ணுறோம் ஒரு சர்க்குலர் ஷேப்புக்கு, அதுதான் சர்க்குலர் லூப். அதில் கரண்ட்டு வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு எண்டு டாப் டு பாட்டம் போச்சு அப்படின்னா அனதர் எண்டில் பாட்டம் டு டாப் வரும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பாட்டம்லேருந்து டாப் போச்சு அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஃபார்ம் ஆகும். நாலாவது பாயிண்ட் எப்படின்னா மேலேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா கிளாக் வைஸ் ஃபார்ம் ஆகும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப்பில் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை ஒரு n நம்பர் ஆஃப் காயில் ஷேப்பில் வந்து லூப் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு சாலினாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா?
இது ரொம்ப ஈஸி தான் இது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் டீட்டெயிலாக டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரை, சரிங்களா, இதுதான் ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். அந்த ஒயர் என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு லூப் கொடுத்தா சர்க்குலர் லூப்னு சொன்னோமா. இப்போது n நம்பர் ஆஃப் இது பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லூப், இது வந்து செகண்ட், இது வந்து தேர்டு, இது வந்து ஃபோர்த்து, இது வந்து ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. இதில் பார்த்தீங்கன்னா 6 லூப் கம்பைன் ஆகிருக்கு. இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஒயரை இந்தமாரி 6 சர்க்குலர் லூப்பாக சுற்றி இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்துட்டு சாலினாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்கான். A coil of many circular turns of insulated copper wire wrapped closely in the shape of cylinder. சரிங்களா? ஸோ நம்ம மென்ஷன் பண்ணுவது இதெல்லாம் ரெண்டு கீவேர்டு தான். கீவேர்டு என்ன அப்படின்னா ஒன்று வந்துட்டு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கணும். ஓகேங்களா? செகண்ட் வந்துட்டுன்னா காயில் ஆஃப் மெனி டர்ன்ஸ், இல்லை அப்படின்னா காயில் ஆஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்சுலேட்டட் காப்பர் ஒயருக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா கண்டக்டர்னு எழுதலாம். ஏ காயில் ஆஃப், ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி ஓன் சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ காயில் ஆஃப், ஓகேங்களா, அதே தான் n நம்பர் ஆஃப் turns of conductor formed in the shape of cylinder is called solenoid. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நம்ம டெஃபினேஷனை ஓன் சென்டரில் எழுதிக்கலாம். a coil of n number of conductors form conductor, ஓகேங்களா, formed in the shape of cylinder, that's called solenoid. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் தேர்ட் ஒன். ஓகேங்களா? இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த சாலினாய்டுங்கிறது. சரிங்களா? ஸோ எப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டயக்ராமை எக்ஸாமில் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பென்சில் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட் லைனை தான் ஓடணும். நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராமெல்லாம் வரையக்கூடாது, வரைஞ்சோம் அப்படின்னா தப்பு. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கேல் வச்சு இந்தமாரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். பேரலாக 2 லைன் வரைஞ்சிக்கணும். வெரி வெரி ரொம்ப தின்னாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தமாரி ஒரு ஒயர் கொண்டு போய் இதில் நீ காயில் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த லைனை மட்டும் எடுத்துக்கணும். வெரி வெரி தின்னாக இருந்தால் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அது வந்துட்டு இதுவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுமாரி ரிமூவ் பண்ணி விட்ருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சால் போதும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நான் பேட்ரி கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டாட்டு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு பாசிட்டிவ் வந்து இங்கே கொடுக்குறோம், அப்புறம் ஒரு நெகட்டிவ் கொண்டு போய் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ கரண்ட் எப்படி பாஸ் ஆகும், இந்த வழியாக போகும் கரண்ட். கரெக்டாக? இங்கே வரும்போது கீழே வரும். கரெக்டாக? இப்போது இங்கே மேலே போகும்போது நமக்கு லைன் எப்படி ஃபார்ம் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் ஃபார்ம் ஆகுமா? இங்கே வரும்போது எப்படி ஃபார்ம் ஆகும், கிளாக் வைஸில் ஃபார்ம் ஆகுமா? ஆகுமா? ஆகாது. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம ரைட் ஹேண்ட் ரூலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் யோசிங்க. ஒரு ரைட் ஹேண்ட் ரூல் வச்சோம் அப்படின்னா இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிகிற மாரி வரும்.
அதாவது உள்ள ஒரு பேப்பருக்கு உள்ளே இருந்து மேலே வர மாரி வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்ம கீழே வச்சோம் அப்படின்னா, நம்ம ரைட் ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருந்து உள்ளுக்குள்ளே வர மாரி ஃபீல் ஆகும். கரெக்டாக? ஓகேங்களா? புரியுதா? ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்மளுடைய ரைட் ஹேண்டை கண்டக்டருக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு நார்த் போல் உள்ளே இருந்து இப்படி உள்ளே போய் வெளியே வர மாரி இருக்கும். இது வந்து சவுத்தாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதாவது உள்ளே போய். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹேண்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நார்த் போல் ஆக்ட் ஆகும், இங்கே சவுத் போல் ஆகும். இங்கே கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் நான் இந்த இடத்துல ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது நார்த் போல், இது சவுத் போலாக ஆக்ட் ஆகும். அதே நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணேன்னா இது சவுத் போல், இது நார்த் போல். இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், அது 2 பாயிண்ட்லையுமே சவுத் போல் நார்த் போல் மாறுதா? ஸோ அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நான் இங்கே தான் வந்துட்டு வெரி கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம ஹேண்டு வச்சோம் அப்படின்னா கரண்ட் டைரெக்ஷனுக்கு, ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே பேப்பருக்கு உள்ளே போயிட்டு மேலே வர மாரி இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே நார்த் போல் இருக்கும், அவுட் சைடு சவுத் போல் இருக்கும். இப்போ இதே மாதிரி அவுட் சைடு வரும்போது இது நார்த் போல், இது சவுத் போல்னு கிரியேட் ஆகும். இது 2 தான் முக்கியமான பார்ட். ஓகேங்களா? இப்போது நம்ம கரண்ட் டைரக்ஷனை இங்கேருந்து இப்படி போகுது, இது இப்படி வருது. இதுக்கு அதுமாரி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். இங்கே பாருங்கள், நார்த் போல், இங்கே சவுத் போல் இருக்குது. இது வந்து சொலினாய்டுக்கு அவுட் சைடு இருக்குது. அப்போ எப்படி வரும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு? நார்த் போல் இருந்து சவுத் போலுக்கு வரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணால் போதும். சரி சார், உள்ளே எப்படி இருக்கும்? உள்ளே என்னாகுன்னா ஒவ்வொரு லைனுமே நமக்கு ஆட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் ஆகிடும் உள்ளுக்குள்ளே. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதெல்லாம் கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக இருக்காது, ஸ்ட்ரெயிட் லைனாக உள்ளுக்குள்ளே இருக்கும். உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும்? சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கு போகும். சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஓகேங்களா, ஜஸ்ட் கீவேர்டு சொல்கிறேன். இன்சைட் ஆஃப் த சாலினாய்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சவுத் போல் இருந்து நார்த் போலுக்கு போகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். அவுட் சைடு ஆஃப் த சொலினாய்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நார்த் போலில் இருந்து சவுத் போலுக்கு போகும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கரண்டோடைய டைரக்ஷனும் இன்சைடு இருக்கிற சொலினாய்ட்லையும், ஓகேங்களா, இன்சைடு சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஓகேவா? அது சேமாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஒரே மாதிரியாக இருக்கும். எப்படி ரெண்டரா பண்ணுற மாதிரி. இதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு சொலினாய்டுன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ். எனக்கு கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்? இப்படி பாஸ் ஆகுமா? உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி தான் போகும். ஏற மாதிரி தெரியுதா? ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த எண்டு சவுத் போல் ஆக்ட் ஆகும், இந்த எண்டு நார்த் போல் ஆகும். அவுட் சைடு எப்படி ட்ரா பண்ணணும்? உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டா முடிஞ்சு. இவ்வளோ தான் கான்செப்ட்.
இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எம்சிக்யூவில் என்ன கேட்பான் அப்படின்னா, இன்சைடு சொலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பான். இன்சைடுக்குள்ளே அது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எந்த பாயிண்டில் எங்கே வச்சாலும் சரி, நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? இந்த உள்ளுக்குள்ளே நம்ம எங்கே செக் பண்ணாலும் சரி, இந்த ரீஜியனுக்குள்ளே ஓகேங்களா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரே மாதிரி ஒரே அளவாக தான் இருக்கும். ஆனால் தான் சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். புரிஞ்சுங்களா? இந்த உள்ளுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்ம எங்கே செக் பண்ணாலும் சரி ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் அவுட் சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த கார்னரில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்ஸிமம் இருக்கும். எப்படி மேக்ஸிமம் இருக்கும்? ஏன்னா ஒவ்வொரு லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மி, பேசிக் ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ எம்சிக்கு வந்து இந்த மாதிரி கேட்பான். ரெண்டாவது கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பான் அப்படின்னா, நம்ம ஒரு சொலினாய்டு இருக்குது, ஒரு பார் மேக்னெட் இருக்குது, எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கிறது, சொலினாய்டுடைய நார்த் போலா சவுத் போலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அது எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பார் மேக்னெட் வாங்கணும்னு வைங்களேன். சரிங்களா? ஸோ பார் மேக்னெட்னா என்னது? ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் பார் மேக்னெட் இருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நார்த் போல் சவுத் போல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார் மேக்னெட் வாங்கினாவே, கடையில் வாங்கினாவே தெரியும், பார் மேக்னெட்டில் நார்த் போல் சவுத் போல் வந்து ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு சொலினாய்டு இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ கரண்ட் டைரக்ஷன் இந்தமாரி வச்சுருக்கேன்னு வைங்களேன். இப்போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ உள்ளுக்குள்ளே எப்படி போகும்? சேம் டைரெக்ஷனில் போகுமா? சவுத்தில் இருந்து நார்த் போல் போகுமா? அவுட் சைடு எப்படி இருக்கும்? நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகுமா? போகுமா போகாதா? இப்போ இப்படி வரும். இது சவுத்து, இது நார்த்து. இப்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, we know the bar magnet has 2 poles. நமக்கு பார் மேக்னெட்டில் 2 போல்ஸ் இருக்குன்றது அது தெரியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ நார்த் போல் பார் மேக்னெட்டை நம்ம சொலினாய்டுக்கு கிட்டத்தால இந்த ஒரு எண்டுக்கு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல், இது வந்து நார்த் போல்னு வச்சுக்கோங்க. நார்த் போலில் நான் இங்கே கொண்டுட்டு வரேன். வந்தால் என்ன ஆகும்? இங்கேயும் நார்த் போல் இருக்குது, இங்கேயும் நார்த் போல் இருக்குது. என்ன ஆகும்? லைக் போல்ஸ் வந்து ரிப்பல்ஸ் ஆகிடும். கரெக்டாக? ஓகேங்களா? இப்போ ரிப்பல்ஸ் அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அந்த எண்டு வந்துட்டு நார்த் போல், ஆப்போசிட் எண்டு வந்து சவுத் போல். இதுதாங்க கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதா? ஒரு பார் மேக்னெட்டு நார்த் போல் அண்ட் சவுத் போல் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இஃப் நார்த் போல் ஆஃப் பார் மேக்னெட்டை சொலினாய்டுக்கு பக்கத்தில் நம்ம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த எண்டில் அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா அன்லைக் போல். ஓகேங்களா? அப்போ அது எதுவாக இருக்கும்? சவுத் போலாக இருக்கும். அதே வந்து ரிப்பல்சிவ் ஆச்சு அப்படின்னா அந்த எண்டில் எப்படி இருக்கும்? நார்த்தாக இருக்கும், ஏன்னா லைக் போல்ஸ். ஸோ இப்படி தான் வந்துட்டு சொலினாய்டுடைய பொலாரிட்டி வந்து கண்டுபிடிக்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் பார் மேக்னெட். புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆச்சுல்ல, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டுக்கு தான் வரும். ஓகேங்களா?
ஸோ அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஒரு யூ ஷேப்பில் ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். இந்த யூ ஷேப் பார் மேக்னெட்ங்கிறது என்ன அப்படின்னா ஹார்ஷூ மேக்னெட். ஓகேங்களா? என்னது? ஹார்ஷூ மேக்னெட். ஓகேங்களா? ஒரு யூ ஷேப்பில் ஒரு பார் மேக்னெட் இருக்குது. அந்த மேக்னெட்டுக்கு பேர் ஹார்ஷூ மேக்னெட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் எனக்கு ஒரு யூ ஷேப்பில் பார் மேக்னெட்டை, அதாவது ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கிற பார் மேக்னெட்டை இந்தமாரி எடுத்துக்கிறோம். ஸோ பார் மேக்னெட்டோடைய ஒரு எண்டில் போலாரிட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ நார்த் போல் சவுத் போல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? இங்கேருந்து இப்படி போகும் கரெக்டாக. ஸோ நம்ம இந்த ரீஜன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இந்த ரீஜன் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலை. ஓகேங்களா? இந்த ரீஜனில் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இரும்பு ராடை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலராக வைக்கணும். எதாவது அப்படி பெர்பெண்டிகுலர்னால் 90 டிகிரியில் இருக்கணும். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 எண்டு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து ஏன்னு வச்சுட்டாலும் சரி, இல்லை பின்னு வச்சுட்டாலும் சரி. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறோம்? பின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அதேமாரி பின்னு வச்சுக்கலாம், இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். அந்த கண்டக்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரீயாக ஹேங் பண்ணி தொங்க விட போகிறோம். ஓகேங்களா? ஒரு ஒயர் மூலிமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொங்க விட்டுறோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஸ்டாண்டு. இந்த ஒயர் கொண்டாந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேங்களா? ஒயர் வந்து சுற்றி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரண்ட் வந்து இப்படி போகுது. அதேமாதிரி இங்கே வரும்போது B to Aக்கு வருது. அப்புறம் கரண்ட் வந்து இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக? சரிங்களா? அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கண்டக்டரில் நார்த் போலா இல்லை சவுத் போலான்னு சொல்லி ஆக்ட் ஆகும். இப்போ நார்த் போல் அப்படின்னா என்ன ஆகும்? கண்டக்டர் வந்து சேம் லைக் போல்ஸாக இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஆகுமா? இப்போ கண்டக்டர் வந்து மூவ் ஆகுமா? அந்த மூவ்மெண்ட் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் புரிஞ்சுதா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னது? இந்த கண்டக்டரில் மேக்னெட்டை ஆக்ட் ஆகும்போது ஏற்கனவே ஒரு பார் மேக்னெட் உள்ளே வச்சுருக்கிறோம். அந்த கண்டிஷனில் லைக் போல்ஸாக இருந்தால் ரிப்பல்சிவ் ஆகுமா? இப்போ கண்டக்டர் வந்து மூவ் ஆகுமா? அந்த கான்செப்ட் தான் இங்கே. சரிங்களா? இப்போது அந்த ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ரூல் என்ன அப்படின்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். சரிங்களா? இந்த ரூல் என்னன்னா, நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஓகேவா, மிடில் ஃபிங்கர், இந்த 3 பேரலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி நம்மளே மூவ் பண்ணிக்கணும் கையை. இப்போ தம் ஃபிங்கர் இப்படி இண்டிகேட் மூவ் ஆச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இது வந்துட்டு இது வந்து தம் ஃபிங்கர், இது வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஸோ இதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா நம்மளை நோக்கி இருக்கும், அதுக்கு பேர் வந்து மிடில் ஃபிங்கர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இடையில எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போது அந்த தம் ஃபிங்கர் எதை ப்ரொடிக்ட் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்னு சொல்லிடும். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் எது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மிடில் ஃபிங்கர் எதுன்னா கரண்ட் டைரக்ஷன். கரண்ட்
ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ராடு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஓகேங்களா, அந்த ராடில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில், ஓகேங்களா, ஸோ லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மிடில் ஃபிங்கர். மிடில் ஃபிங்கர் எதுக்கு? கரண்டோடைய டைரக்ஷன். ஸோ கரண்டோட டைரக்ஷன் ஏற்ற மாதிரி நம்ம மிடில் ஃபிங்கரை பொசிஷனை வச்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து எங்கேருந்து எங்கே போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதில் வந்து டைரக்ஷன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஓகேவா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? தம் ஃபிங்கர். ஸோ இந்த தம் ஃபிங்கர் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட்னா ஒன்றும் இல்லை, அந்த ராடு வந்து மூவ் ஆகும். சரிங்களா? இப்போது இந்த டயக்ராம் அப்சர்வ் பண்ணுங்கள். அது ஒரு ஸ்டாண்ட் இருக்கா, ஒயர் என்ன பண்ணுறோம், அப்படி ஹேங் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இப்படி கரண்ட் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, ஆப்போசிட்டில் போகுது. சரிங்களா? சரி பண்ணிடலாம். அதாவது கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைரெக்ஷன் கொடுத்துருக்கோம், ஆனால் பாசிட்டிவ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த வழியாக போய் இங்கே போகுது. இப்போ யூ ஷேப் மேக்னெட்டில் நார்த் போல் சவுத் போல் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த ராடு வந்து எப்படி மூவ் ஆகும், உள்ளே போகும்போது இங்கே வருமா இல்லை இங்கே வருமானு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கரண்ட் வந்து இப்படி வருதா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், மிடில் ஃபிங்கர் கரண்டோட டைரெக்ஷன் ஏற்ற மாதிரி மிடில் ஃபிங்கரை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ கரண்ட் வந்து எப்படி போகுது, கண்டக்டரில் இந்த டைரெக்ஷனில் போகுதா, ஸோ அதுக்கேற்ற மாரி உன்னுடைய மிடில் ஃபிங்கரை கரண்ட் டைரெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எப்படி போகுது, நார்த் போல்லேருந்து சவுத் போல் போகுது. ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது என்னது, செகண்ட் லைன். ஸோ நார்த் போலு சவுத் போல், இது நார்த் போல் டு சவுத் போல், இது வந்து கரண்ட்டு, ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டக்டருடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, உடைய தம் ஃபிங்கர் வந்து நம்மளே பார்த்த மாதிரி இருக்கும். நம்மளே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த ராடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேப்பர் வந்து அவுட் சைடு வந்துடும், பேப்பருக்கும் அவுட் சைடில் வந்துடும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சாவே நம்ம இது ஈஸியாக ஓன் ஸ்டோரியில் எழுதிக்கலாம். ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணோம், ஸ்டெப் 1 ஓகேங்களா. ஸ்டெப் 1 என்னது, ஹார்ஷூ மேக்னெட். அதில் என்ன பண்ணோம், பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் ஒரு கண்டக்டரை ஃப்ரீயாக ஹேங் பண்ண விடணும். தேர்ட் பாயிண்ட் ஓகேங்களா, என்ன பண்ணோம், த்ரூ பேட்டரி மூலமாக வந்து கரண்ட் வந்து கண்டக்டர் வழியாக பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் Fleming left hand rule we can easily find the movement of conductor or direction of magnetic force. Okay, we can easily, by using Fleming left hand rule, we can easily find the direction of magnetic force. With the help of Fleming left hand rule we can easily find the magnetic force direction அப்படின்றத கூட எழுதிக்கலாம். இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். சரிங்களா. ஸோ அதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்குறோம். இதில் முக்கியமான கீவேர்டு என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இது வரலாம் பார்த்ததில் சர்க்குலர் லூப்பில், ஓகேங்களா, சர்க்குலர் லூப்பினுடைய
ரேடியஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கும். பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வித் ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் லூப். ஓகேங்களா? அதே வந்து சாலினாய்டில் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டைரக்ஷனலி ப்ரொபோர்ஷனல் வித் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இப்போ டர்ன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும், டர்ன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கேஸ் பேஸில் கேட்கலாம், இல்லை அப்படின்னா 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சு அந்த வீடியோ? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்டில் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் ஏசினா என்ன, டிசினா என்ன, ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் எப்படி, அப்புறம் டொமஸ்டிக் ஹோம் எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து மக்கப் பண்ணாதீங்க. கான்செப்ட் தெரிய வரலும் 1 தடவைக்கு 2 தடவை படிங்க. நன்றி, வணக்கம்.